பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கணேஷையும் கூட்டிட்டு வந்து பாக்கிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. பழனிசாமிக்கு நிறைய பிளட் போயிருக்குன்றதுனால பாக்கியம் வந்து பழனிசாமிக்காக பிளட் கொடுக்குறாங்க. பிளட் கொடுக்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இப்ப பழனிசாமி சாருக்கு இப்படி ஒரு நிலைமைனா அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம். அப்ப வந்து நம்ம பழனிசாமி கண் முழிச்சு பாக்குறாங்க. சரி, கணேஷ்க்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லி அவங்களுடைய ஃபேமிலியை வர வச்சு இதுக்கு மேல எனக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், இனி அவன் வந்தா கேஸ் கொடுத்து அவனை முதல்ல ஜெயில தள்ள வேண்டியதுதான் சொல்லிட்டு ரொம்பவே கோவமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பழனிசாமி கிட்ட வந்து பாக்கியம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார், உங்களுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் வரலன்னா கரெக்டான நேரத்துக்கு அமிர்தாவும் காப்பாத்திருக்க முடியாது, நான் என்ன நிலைமையில ஆயிருப்பேன்னு எனக்கும் தெரியாது, அமிர்தாவை என் பையன் கிட்ட என்னால சேர்த்திருக்கவும் முடியாது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாக்கியா. உடனே நம்ம பாக்கியா கிட்ட பழனிசாமி வந்து நான் செஞ்சது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது மேடம், நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் அவன் ஒரு எதிரி, உங்களுடைய மருமகளை உங்களையும் கொலை பண்ண வந்தவன் தெரிஞ்சோ அவனை காப்பாற்ற நீங்க ஹாஸ்பிட்டல் வரையும் வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம், உங்களை மாதிரி என்ன வேற யாருக்கும் வராதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.